ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஆதி சீரியல் ரிவ்யூ சேனல். இன்றைக்கான மகாநதி எபிசோடில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அம்முவை பார்த்து சாரதா அப்படியே ஆனந்தத்தில் கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிறாங்க. உடனே கொஞ்சிக்கிட்டு உன் பேர் என்ன பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே குழந்தையும் காவேரி அப்படின்னு சொல்கிறா. உடனே அதை கேட்டவுடனே சாரதாம்மா கண்ணில் அப்படியே கண்ணீராக பொங்கிருச்சு. உடனே காவேரியும் பாத்தியாம்மா, எனக்கும் அவளுக்கும் ஒரே பேர், என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தியா அப்படிங்கிறான். ஆனால் அது கோயின்சிடன்ஸ் இல்லை, அது உன்னோட குழந்தை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, காவேரிக்கு எப்போ தெரியுங்கிறது தான் தெரியல. அடுத்து சாரதாம்மா அழுறதை பார்த்துட்டு பாப்பாவும் ஏன் பாட்டி அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே இல்லை பாப்பா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஊரில் ஒரு பேத்தி இருக்கா, அவளை பார்க்குற மாதிரியே இருக்குது, எனக்கு அவள் ஞாபகம் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாப்பாவும் அழாதீங்க பாட்டி, அதான் உங்களுக்கு இங்கே நான் இருக்கேன்ல, என்னையும் உங்கள் பேத்தியாவே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி விடுதான். அடுத்து அப்படியே சாரதாமாவும் நீங்களாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி உங்களுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுருக்கேன், வரீங்களா சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அப்போது மிஸ்ஸும் எங்கள் கூட வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்குறா. அவளும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னோடனே அப்போ சரி வாங்க நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பாப்பாவும் போகுது. அடுத்த சீனில் விஜயும் பாப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ சாரதா இலையில மீன் சிக்கன் சொல்லி எல்லாம் வச்சு பரிமாறுறா. விஜய்க்கும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கான். முந்தியும் குமரன் கங்கா யமுனா நிவின்லாம் இருக்கும்போதும் காவேரி விஜய்ன்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து சாப்பிடவும் நம்ம சாரதா உட்காந்து பரிமாறினதெல்லாம் விஜய்னு நினச்சி பார்க்கான். உடனே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பாப்பா மிஸ் நீங்களும் சாப்பிட வரேன்னு சொன்னீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுதா. உடனே இல்லை பாப்பா நான் அப்புறமா சாப்பிடுறதுன்னு சொல்லி காவேரி சொல்லுதா. என்ன காவேரி, நீ உட்காந்து சாப்பிடுதுன்னு சொன்னால்தான் பாப்பாவே இப்போ சாப்பிட உட்காந்துருக்கா, நீயும் வா நீ உட்காந்து சாப்பிடு நான் பரிமாறேன்னு சொல்லி சாரதாவும் காவேரியை உட்கார சொல்லி சாப்பிட சொல்லுதாங்க. அண்ணே பரிமாறும்போது காவேரி சொல்கிறா, அம்மா நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகணும்லாமா, அதனால் எனக்கு வெஜ்ஜு தாம்மா, எனக்கு நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரின்னு சொல்லி வெஜ்ஜு வச்சு அவளுக்கு சாப்பிட சொல்கிறாங்க. போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாரதா வந்து பாப்பா கிட்ட கேட்காங்க, பாப்பா பாட்டி சமைச்சது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாப்பாவும் நல்லா இருக்கு பாட்டி, ஆனால் இந்த மீனில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அப்படியா தங்கம், இது நான் உனக்கு முள்ளெல்லாம் எடுத்து விட்டுட்டு நானே உனக்கு ஊட்டி விடட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லி பாப்பாவும் சொல்கிறான். உடனே சாரதாவும் குழந்தைக்கு ஊட்டி விட்றாங்க. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பாட்டி வந்து பேத்திக்கு ஊட்டி விட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரியும் அம்மா என்ன இந்த குழந்தைகிட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க, இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீனில் சாப்பிட்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம விஜயும் சரி பாப்பா வா டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி குழந்தைய கூப்பிடுதான். பாப்பாவும் அப்பா ப்ளீஸ்ப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிறான். உடனே விஜய் இல்லைடா தங்கம் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நாம் இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்படி கிளம்பும்போது காவேரி கிட்டே கேட்குறான், மிஸ் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னீங்களா, வரீங்களா, நானும் வேணா உங்களை போகிற வழியில் அப்படியே காரில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா. உடனே காவேரியும் இல்லை சார் பரவாயில்ல வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே சாரதாவும் இல்லை காவேரி நீ வேணா தம்பி கூடயே போயேன், தம்பி தான் உன்னை பத்திரமா கூட்டு போயிட்டு வரேங்காங்கல்ல, நீ தம்பி கூட போ அப்படின்னோடனே இல்லைம்மா பரவாயில்ல நான் ஆட்டோலேயே போய்க்கிட்டேன்னு சொல்லி காவேரின்னு சொல்லுதான். அதுக்கு சாரதாமா விடுற மாதிரியே இல்லை, இல்லை காவேரி நீ தம்பி கூடயே போ, அப்படியே குழந்தையும் உன் கூடலாம் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல, நீ தம்பி கூட போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரியும் இல்லைம்மா நான் இன்னும் கிளம்பவே இல்லை, நான் கிளம்ப டைம் ஆகும்ல, அவங்க போட்டோம் நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ கிளம்பு தம்பி வெயிட் பண்ணுவாங்க,